ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பூஜைக்காக ராஜ்மா சுண்டல் பண்ண போகிறோம். நவராத்திரி, கணேச சதுர்த்தி, ஆயுத பூஜை எல்லாத்துக்குமே இது பண்ணலாங்க. கிருஷ்ண ஜெயந்திக்கு எல்லாத்துக்குமே. ராஜ்மாவை 6 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு குக்கரில் சேர்த்தாச்சுங்க. இது ஒரு 7 விசில் வரைக்கும் வரணுங்க. இந்த ராஜ்மாவுக்கு கொஞ்சம் கூட விசில் வரணுங்க. இப்போ மல்லித்தலையை கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். பொருள் எல்லாம் கடுகு, உளுந்தம்பருப்பு, மிளகாய் வத்தல், ஒரு கேரட் துருவி வச்சுருக்கேன், மல்லித்தலை எடுத்து வச்சுருக்கேன், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேங்க, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேங்காய் தூள் தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் சீரகம், 3 பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னு சொன்னால் மிளகாத்தூள் வந்துட்டு இன்னும் கூட கம்மி பண்ணிக்கலாம், பச்சை மிளகாயும் கம்மி பண்ணிக்கோங்க. ஆனால் இது காரம் அவ்வளோவா தெரியாது. இதுக்கு 1/4 கிலோ சுண்டல் எடுத்துருக்கேங்க நான். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்துடுச்சு. தண்ணி எல்லாமே வற்றி வந்துடுச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு முதல்ல போட்டோன்னா வேகாதுங்க. அது வெந்து முடிச்ச பின்னாடி போட்டோன்னா சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள். தனித்தனியாக இருக்குது. ஆனால் நம்ம எடுத்து அமுக்கி பார்த்தோன்னா நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடுச்சு பாருங்கள். குழந்தைங்க பெரியவங்களாம் சாப்பிட்றதுனால நம்ம இது மாதிரி கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கிறது நல்லதுங்க. ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சி வரட்டும். இப்போ கடுகு, உளுந்தம்பருப்பு, மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். இந்த 9 நாள் நவராத்திரிக்கு இது மாதிரி ஒவ்வொரு வகையான சுண்டல் பண்ணலாங்க சாமிக்கு. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த பின்னாடி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த 4 மிளகாத்தூள் வந்து முழுசாக போட்டிருக்கிறது வந்து காரம் அதில் இறங்காதுங்க. ஆனால் அந்த வாசனை நல்லாயிருக்கும். அந்த ஃப்ளேவர் வந்துட்டு கேரட் எடுத்து கலந்து விட்டுக்கலாம் அதில். இப்போ நம்ம பச்சை மிளகாய், இஞ்சி, சீரகம், இது 1-2 தூள் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மிக்சியில், அதை வந்து இதோட சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அதையும் இதோடு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ ராஜ்மாவை அதோட ஒன்றா கலந்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு மசாலா எல்லாமே கலந்து வர மாதிரி கலந்து விட்டாச்சு. இந்த மாதிரி விதவிதமாக வந்துட்டு நம்ம சுண்டல் செய்யலாங்க. எல்லா பயிர் வகைகளுமே நம்ம வந்துட்டு பூஜைக்கு சுண்டல் பண்ணலாம். இதில் இப்போ மல்லித்தலை சேர்த்தாச்சு. இதில் வந்துட்டு நம்ம பூண்டு, வெங்காயம் இது எதுவுமே சேர்க்க போகிறது இல்லைங்க. பாருங்கள், சூப்பரான சுண்டல் ரெடி ஆயிடுச்சு, ராஜ்மா சுண்டல். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சுண்டல் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். Thank you.